ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸ்லைஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் கருணக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போல் சால்ட் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை இது உள்ளே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணும்போது நமக்கு வேகிற டைமும் ஈஸியாகிடும். நம்ம அன்ஈவனாக கட் பண்ணோம் அப்படின்னா திக்காக இருக்க கிழங்கு சரியாக வேகாது, தின்னாக இருக்க கிழங்கு சீக்கிரமாகவே குழஞ்சி வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரே ஈவனாக ஒரே சைஸில் கட் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ நல்லா கருணக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. அதாவது ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருணக்கிழங்கு இந்த மாதிரி உடைச்சா சாஃப்டாக உடையணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே போடக்கூடிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான தட்டில் 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் உப்பு, 1/4 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் ஒரு 1/2 லெமனும் பிழிஞ்சு எடுத்துப்போம். லெமன் சேர்க்கறது நமக்கு கருணக்கிழங்கு காரல் குத்தல் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் லெமன் அல்லது புளி தண்ணி சேர்ப்பாங்க. நான் லெமன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்குல 2 பக்கமும் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மசாலா இந்த மாதிரி கருணக்கிழங்குல ஒட்டாது. அதுக்காக தான் ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா கருணக்கிழங்கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை எடுத்து பொரிச்சு எடுத்துவோம். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும். இல்லாட்டி உங்கள் விருப்பம் போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட தோசை தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. வெஜிடபிள் சாம்பார், கீரை இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.